ஸ்கூல் போனாதான் 2 பேருமே டெய்லி என்னை ஏமாத்திடுவாங்க. எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், தூங்கி எந்திரிச்சு அந்த பாயாவது அட்லீஸ்ட் எடுத்து வைங்க அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் இல்ல, அதனால 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயக்குட்டிலாம் அவன் தூங்கி எந்திரிச்ச பாயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அண்ணா செய்யறாங்கன்னு பார்த்தா அவங்க பாப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்ல எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னதான் இந்த சோஃபா கவரை நம்ம பார்த்து பார்த்து நீட்டாக கிளையாம எடுத்து வச்சிருந்தா கூட இந்த ஜெய்குட்டி குட்டிமா 2 பேரும் பண்ற வேலை அதை அப்படியே கிளச்சி போட்டுருவாங்க. நேற்று எடுத்து துவச்சி வச்சேன்னா இன்னைக்கு ஜெய்குட்டி வந்து அதை நீட்டாக எடுத்து சோஃபாக்கு வந்து செட் பண்ணிட்டான். அது எவ்வளோ நேரம் இருக்க போகுதுங்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் தான் அப்படி கிளையாம இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஃபா ஒரு பக்கம் கவர் ஒரு பக்கம் தான் இருக்கும். ஒரு சில பேர் நீங்க சமைக்கிற ரைஸ் என்ன ரைஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல மட்டும், ஓமலூர்ல மட்டும் தான் பர்டிகுலரா ஒரே ஒரு கடையில் மட்டும் தான் கிடைக்கும். எனக்கே வேற எங்க பார்த்தாலும் கிடைக்கல. இந்த ரைஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு என்னோட ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக குட்டி குட்டியாக இருக்குது. காலையிலே சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் சிம்பிளாக வந்து சொரக்கா இருந்துச்சு. அது அப்படியே கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஒரு வேலை செய்யறேன்னு நமக்கு 10 வேலை தான் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்க. ஜெய்குட்டி நேற்று நைட்டு சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி நிறைய பாத்திரம் சேர்ந்து போச்சு. காலையில என்ன அதிசயம் தெரியல. பிள்ளைங்க ஒரு பக்கம் நம்ம சொல்லாத பிடிக்காத வேலை செய்யறாங்க. கணவர் அப்படிதான், நான் சொல்லாமலே இன்னைக்கு இருக்கிற மீதி துணியெல்லாம் எடுத்து போட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டாரு.